ஹாய் சிபிஎல் தாட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட். இன்றைய நாள் இனிதே அமைய அன்புடன் வாழ்த்துகிறேன். உங்களின் தொடர் ஆதரவுக்கு நன்றி. இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்து உபயோகமான ஒன்றாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்களின் கருத்துக்களை பதிவிடுங்கள். உங்களின் ஃபீட்பேக் நாம் வளர உதவும். நாம் இன்று சிந்திக்க இருக்கும் தலைப்பு The world we are going to leave for future generation. நமது எதிர்கால தலைமுறையினருக்கு நாம் விட்டு செல்லும் உலகம். நாம் எத்தகையதொரு உலகத்தை அடுத்த தலைமுறையினருக்கு தரப்போகிறோம்? நாம் மறுசுழற்சி செய்யவில்லை என்றால் சுற்றுச்சூழல் மாசுபாடு அதிகரிக்கும், இயற்கை வளங்கள் தீர்ந்துவிடும், நிலத்தடி நீர் மற்றும் மண் மாசுபடும், விலங்குகளுக்கு ஆபத்து, உயிர் சங்கிலிகள் அறுந்து போகும், காலநிலை மாற்றம் அதிகரிக்கும், மனிதரில் சுகாதார பிரச்சனைகள், உலகே வாழ முடியா ஒரு இடமாக மாறிவிடும். மறுசுழற்சி என்றால் என்ன? ஒரு பொருளின் பயன்பாடு முடிவுற்றவுடன் அதன் மூலம் பொருட்களை புதிய பொருட்களாக செய்யும் செயல்பாடு மறுசுழற்சி எனப்படுகிறது. மூலப்பொருட்கள் தேவையையும் அவற்றை தயாரிக்க தேவையான ஆற்றலையும் கழிவுப் பொருள் வெளியேற்றத்தையும் இது குறைக்கிறது. மறுசுழற்சி இன்றைய சூழலில் மிக முக்கியமாய் உள்ளது. ஏனென்றால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ரிசோர்ஸ் கன்சர்வேஷன், பொருளாதார நன்மைகளை உருவாக்குகிறது. நிலத்தில் நாம் கொட்டும் கழிவுகளை குறைக்கிறது, மரம், நீர் மற்றும் கனிமங்கள் ஆகிய வளங்களை பாதுகாக்கிறது, ஆற்றலை சேமிக்கிறது, மாசுபாட்டை குறைக்கிறது. இயற்கை வளங்களை பாதுகாப்பது. மறுசுழற்சி செய்வதால் புதிய மூலப்பொருட்களை வெட்டி எடுக்கும் தேவை குறைக்கிறது. இதனால் சுற்றுச்சூழல் சீர்குலையாமல் மாசுபாட்டை குறைக்கிறோம். ரெடியூஸ் லேண்ட்ஃபில் வேஸ்ட். குப்பை மற்றும் கழிவுகளை குறைக்கிறது. குப்பை கிடங்குகளிலிருந்து பொருட்களை பிரித்து பயன்படுத்தி அனுப்புவதால் மாசுபாட்டை தடுக்கிறது. புதிய குப்பை கிடங்கிற்கான தேவையையும் குறைக்கிறது. சேவ்ஸ் எனர்ஜி. மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களிலிருந்து புதிய பொருட்களை தயாரிக்க புதிய மூலப்பொருட்களை பயன்படுத்துவதை விட குறைவான ஆற்றலே தேவைப்படுகிறது. மினிமைசிங் பொல்யூஷன். மறுசுழற்சி செய்வதால் சுரங்கங்களை பயன்படுத்துதல், பதப்படுத்துதல் மற்றும் உற்பத்திக்கான தேவையை குறைக்கின்றது. இதனால் காற்று மற்றும் நீர் மாசுபடுவதை குறைக்கின்றோம். ரெடியூசஸ் கிரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ். மறுசுழற்சி செய்வதால் இயற்கை பொருட்களை பயன்படுத்துவதை விட பசுமையில்ல வாயு வெளியேற்றத்தை கணிசமாக குறைக்கிறோம். வேலைகளை உருவாக்குகிறது. மறுசுழற்சியால் தரம் பிரித்தல், வகைப்படுத்துதல், பதப்படுத்துதல் மற்றும் உற்பத்தி ஆகியவற்றின் வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது. எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ். மறுசுழற்சி செய்வதால் கழிவுகளை அகற்றும் செலவையும் புதிய மூலப்பொருட்களின் தேவையை குறைப்பதன் மூலம் செலவினங்களையும் குறைக்கிறோம். மறுசுழற்சியால் நாம் பல நன்மைகளை அடைகின்றோம். நமது பொருட்களை மறுசுழற்சி செய்வதன் மூலம் நமது வருங்கால தலைமுறையினருக்கு சுகாதாரமான உலகை தருகின்றோம். மறுசுழற்சியால் புதிய தயாரிப்புகளுக்கு மரம், நீர், காற்று மற்றும் இயற்கை வளங்களை உபயோகப்படுத்தும் தேவைகளை குறைக்கின்றோம். எதற்காக நாம் மறுசுழற்சி செய்ய வேண்டும்? Why we need to recycle? இயற்கை வளங்களை தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துவதால் உலகை அடுத்த தலைமுறைக்கு வாழ முடியாத ஒன்றாக மாற்றுகிறோம். நாம் பயன்படுத்தும் பொருட்களை உருவாக்க காற்று, நிலம், நீர் மாசுபடுவதால் சுகாதாரத்தையும் வாழ்க்கை தரத்தையும் கெடுத்துக்கொள்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு நாம் அளிக்கப் போகும் இவ்வுலகம் என்ன? சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு காரணமானவர்கள் யார்? எவையெல்லாம் மறுசுழற்சி செய்யலாம்? காகிதம், செய்தித்தாள், பத்திரிகைகள், அட்டைகள், கண்ணாடி பாட்டில்கள் மற்றும் பீங்கான், மண் ஜாடிகள், பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் நாம் அன்றாட உபயோகப்படுத்தும் பொருட்கள், அலுமினியம் மற்றும் எஃகு பொருட்கள், உரம் தயாரிக்க உணவு கழிவுகள், பேட்டரிகள், எலக்ட்ரானிக் பொருட்கள், துணிகள், டயர்கள் போன்றவையும் மறுசுழற்சி செய்யலாம். இயற்கையை நாம் பயன்படுத்தி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு பரிசளிப்போம். வாழ்வோம், வாழ்விப்போம், மகிழ்ந்திருப்போம், சிறப்பாய், மகிழ்வாய். மறுசுழற்சி ரீசைக்ளிங் சுற்றுச்சூழலுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது.
மறுசுழற்சி செய்வதனால் எதிர்கால சந்ததியினருக்கு ஆரோக்கியமான உலகை உருவாக்குகிறோம். நன்றி.